நான் இன்றைக்கி 100 ரூபா நோட்டு தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த காந்தி தத்தம் மட்டும் தான் ஒழுங்காக வரல. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் மேட்ச் பண்ணி ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நான் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நானும் வரையத்துக்கு கற்றுந்தேன்னா எனக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னான கமெண்டெல்லாம் வந்துச்சு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் கடையில் மாற்றி எதனா ஒரு பொருள் வாங்கி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்படிலாம் ஒன்றும் மாட்ட முடியாது. இது ஃபேக் நோட்டு அழகாக அப்படி எடுத்துகிட்டு போன உடனே தெரிஞ்சிடும். அதனால தான் மட்டும் நான் எதுவும் உங்களுக்கு ரீப்ளை பண்ணல. பட் இருந்தாலும் எனக்காக என் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இது ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன அப்படி பண்ணலாம் ரியலிஸ்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ட்ராயிங்கை பண்ணி முடிக்க ஒரு 3 hours ஆச்சு. அவ்வளோ பண்ணியும் இந்த காந்தி தத்தா மட்டும் ஒழுங்காக வரல. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் கான்சன்ட்ரேஷனாக பண்ணிங்கன்னா எல்லாமே ஓகே கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ரியலிஸ்டிக் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நம்ம பொறுமையாக கான்சன்ட்ரேஷனாக பண்ணலன்னா அது ரியலிஸ்டிக்காக வரதே ரொம்ப கஷ்டம்தான். நானும் இதை கான்சன்ட்ரேஷனாக தான் பண்ணுறதுக்கு 3 hours ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு ரியலிஸ்டிக்காக வரும் நான் நம்புகிறேன். ஃபன்னான கமெண்ட்டு நிறையா வந்துச்சு. நிறைய வரைய சொல்லி கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ எல்லோரும் கேட்டதுக்கு. ஒவ்வொரு கமெண்ட்டை பிடிச்சி நான் எப்படி இருந்தாலும் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துடுறேன். இந்த 100 ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் நான் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.